நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நாடாளுமன்ற தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி அப்சல் குருவின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என காஷ்மீர் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் சிலர் வலியுறுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் கூட்டணி அமைத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சி அமைத்துள்ளன. இந்நிலையில் மக்கள் ஜனநாயக கட்சியின் எம்எல்ஏக்கள் சிலர் நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தில் தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜவாலா, பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்தியாவின் தைரியமான பிரதமர் எனப்படும் மோடி இந்த பிரச்சனைகளில் தன் நிலையை விளக்குவாரா? இந்த விஷயத்தில் அவருடைய நிலையை அறிய நாடு விரும்புகிறது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறுவதை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தவிர்த்துவிட்டார். கடந்த 2001ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை தகர்க்க முயன்ற தீவிரவாத செயலுக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அப்சல் குரு 2013ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். அவருடைய உடல் திகார் சிறை வளாகத்தில் புதைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் முஃப்தி அரசு பதவியேற்ற முதல் நாளில் காஷ்மீர் தேர்தல் பற்றிய அவரது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு அடுத்த நாள் அவரது கட்சி எம்எல்ஏக்களால் மற்றொரு புதிய சர்ச்சை உருவாகியிருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். எல் துரைராஜ், செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.